ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கீ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய நெய் புலாவு தான். டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் குக்கர் இருந்துச்சுன்னா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா பொரிய விட்டுறலாம். இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தை தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயமும் தக்காளியும் கலந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு தேவையான அளவு இப்போவே போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புதினா இலையும் மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துருவோம். நம்ம நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக சேர்த்துக்குவோம். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா, ஒரு எக் குருமா, இந்த மாதிரி சிம்பிளாக உள்ள டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு 1 கப் அளவு நான் சாப்பாடு அரிசி தான், வீட்டு சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டோம், அதனால் கரெக்டாக இருக்கும். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது தான். இதில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். குக்கர் போட்டுட்டு ஒரு 2 விசில் நம்ம வச்சாலே போதும், ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த கீ ரைஸ் வந்து டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடியது. வேலைக்கு போகிறவங்களுக்கு காலையில் யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். 2 விசில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, குயிக்காக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா, முட்டை குருமா, சிம்பிளாக உள்ள கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிர்ந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கீ ரைஸ் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.